ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி ஆடிப்பட்டத்துக்கு விதைச்ச விதைகளில் கொடி வகைகளெல்லாம் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பீக்கங்காய் கொடி. பீக்கங்காய் வந்து ஒரு 5 கொடி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த கல் மேலேயே நல்லா படர விட்டுருக்குற செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது. இந்த மயில் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சுகளை வந்து கொஞ்சம் நம்ம மறைச்சி வைக்கணும். பூரா இந்த மாதிரி பாதி பாதியாக கொத்தி விட்டுருது. இந்த மாதிரி வந்து மேலே இருந்தது அப்படின்னா இதை கொஞ்சம் செடிக்க உள்ளே வச்சுட்டு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்குது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கொத்தி போடுது. அந்த சைடு பார்த்திங்கன்னா காய் இருக்குது, அந்த சைடு வந்து காட்டுறேன். இதில் வந்து ஒரு 5 கொடி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 கொடி போட்டிருக்கிறேன். இதில் எந்தளவு கொத்திருக்கேன்னு பாருங்கள். மயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தி இருக்குது. அதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கல் மேலே படர விட்டங்காட்டி கொஞ்சம் இந்த மாதிரி அந்த சூடு, அந்த வெயில் வந்து அதிகமாக படங்காட்டியே நீ எப்படின்னு தெரியல, இந்த மாதிரி வந்து செடி இலை வந்து ரொம்ப கருகிருக்கு. மற்றபடி அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல இங்கே வேர் பகுதியிலேருந்து இங்கேருந்து வர்றது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கருகிருக்கு. அதனால் இந்த இலையெல்லாம் வந்து நான் எடுத்து விட்டுறேன். பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இந்த செடியிலையும். அடுத்தது இந்த கொடி பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து ஃபஸ்ட்டு பிஞ்சு வந்து வச்சுருக்கு. அதேமாதிரி ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கொடி பார்த்திங்கன்னா ஒரு 3 கொடி போட்டு விட்டுருக்குறேன். கொடி ஒரு அளவுக்கு தான் படர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா கரண்ட் லைன் இது மேலே வந்து ஏறுது. அதனால் கொஞ்சம் கல் மேலே எடுத்து விட்டுட்டு அப்படின்னா நல்லா படர்ந்துக்கு. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பீக்கங்காய் கொடி. இது வந்து படரவே இல்லை, செடி காஞ்சிருச்சு. இது தானாக முளைச்சது. ஆனால் இதுலேயும் பார்த்து ஒரு காய் இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா புடலங்காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புழு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா புழுவாக இருக்குது. இதில் ஒன்றா பூ பிடிக்க ஆரம்பிக்கல. நான் 2 கொடி தான் போட்டிருக்கேன். நல்லா தான் படர்ந்துருக்கு. பார்ப்போம் இதில் காய்கள் வைக்குதா என்னென்னு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் காய்கள் பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது. கொஞ்சமாக இந்த மாதிரி மறைச்சி வைக்கணும், இல்லைன்னா மயில் வந்து பூரா எல்லாம் கொத்திடுது. இஞ்சிகள் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறைய இருக்குது. முன்னாடி இருந்தால் இந்த மாதிரி கொத்திடுது. அடுத்தது இது வந்து அவரைக்காய் கொடி. இது பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே போட்டோம். ஆனால் செடி வந்து இன்னும் நல்லா படர்றதுக்கு ஆரம்பிக்கலை. இன்னும் இது வந்து பூக்களும் பிடிக்கல. இப்போ தான் கொஞ்சமாக படர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் ஃபுல்லாக இப்படி தான் மேலே ஏறி இருக்குது, அது வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பதர் மாதிரி வளர்ந்துருக்கு. 2 கொடி போட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொடி இருக்குது. இந்த கொடி வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. இதுக்கு வந்து நீ தலையுமே என்னன்னு தெரியல. இது வந்து வளர்ச்சியே இல்லை. ஆனால் இதுக்கு பண்ணுற அதே உரங்கள் அதே இது தான் கொடுக்குறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது வளரவே இல்லை. இது வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. கொடி வகைகளில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய், அப்புறம் புடலங்காய், சொரக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய். வேறு பார்த்திங்கன்னா பாவக்காயில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்ட் 1லேயே காட்டியிருப்பேன். அந்த நந்தியாவட்ட செடி மேலே படர விட்டுருந்தேன்.
அதுலேயும் ஒரு காய்கள் இருந்தது. அது வந்து நான் ஒரே காய் இருந்தங்காட்டி நான் வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடி போட்டு விட்டுருக்குறேன். பாவக்காய் 2, இது வந்து தானாக முளைச்சது 3, இங்கே ஒன்று 4. இதுவும் பார்த்திங்கன்னா தானாக தான் முளைச்சிருக்கு. இது வந்து போட்டு விட்டது. பார்ப்போம் மேலே எப்படி வருதுன்னு. ஒரு 6-7 கொடி பக்கம் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த பாவக்காய் கொடியும் எப்படி படர்ந்து வருது, எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம். கொடி வகைகள் பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய், புடலங்காய், அப்புறம் சொரக்காய், அவரைக்காய், பாகக்காய் 5 காய் மட்டும்தான் போட்டிருக்குறோம். வேறு இந்த மூக்குத்தி அவரை இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் போடல. இது இப்போ இந்த பேசிக்காக இந்த 5 மட்டும்தான் போட்டிருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே இது வந்து கத்திரிக்காய். இந்த நீளமாக இருக்கிறத வரி கத்திரிக்காய். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்குமே இல்லை காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா புதினா. இது வந்து பப்பாளி வந்து ஒரு பழுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நேர் இது வந்து கொஞ்சம் பழுக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்கு. ஓரளவுக்கு பழுத்திருக்கு. இந்த 2 கொடி தான் போட்டிருக்கிற செடி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் படர்ந்து வந்திருக்கு. புடலங்காய் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வரமாட்டேங்குது. மற்ற காய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுது. இந்த புடலங்காய் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இதில் வந்து நாம் அறுவடை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தி கொத்தி போட்டுருது. பீக்கங்காய் தான் நிறைய வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய். இங்கே ஒரு பாவக்காய் கொடி பாருங்கன்னா தன்னை போல் எல்லாம் படர்ந்துருக்கு. இந்த ஒரு மிளகா செடி மேலேயே படர்ந்துருச்சு. நானும் விட்டுட்டு அப்படியே. இங்கே ஒரு தக்காளி செடி. இதுவும் தானாக முளைச்சதும் அதுலேயும் காய்கள் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு 5 மிளகா செடி இருக்குது. அதுவுமே நல்லா காய்கள் இருக்குது, பிஞ்சுகளும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 விதை போட்டு விட்டுருக்கேன். அதுலேயும் முளைச்சிருக்குது. கொடி வகைகள் பார்த்திங்கன்னா 5 கொடி வகைகள் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பழமரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பழமரங்களில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பப்பாளியுமே நல்லா காய் பிடிச்சிருக்கு. ஒரு 3 மரம் இருக்குது. இங்கே ஒரு மரம் இருக்குது. இன்னும் 2 மரம் இருக்குது, காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, அதுக்கு முன்னாடி காட்டினது ஒன்று, 3 மரம் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காய்கள் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காய்கள் ஃபுல்லாக நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மரத்தில் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு காய் பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக பழுத்துருக்குது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா காய் வந்து ரொம்ப ஹைட்டாக போனங்காட்டி காய் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது இந்த நேர். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த நேர் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து வளர்த்தியே போனங்காட்டி முறிஞ்சு விழுந்துருச்சு. இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது முறிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் இதிலிருந்தே பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் வந்திருக்கு தானாகவே. நான் நீ வருமா நீ வராதான்னு நினச்சேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நான் தனியாக ஒரு பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் பிடிச்சிருக்கு. அதுலேயே 2-3 பிரான்ச் வந்திருக்கு. இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. நிறைய இப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுலேயுமே எல்லாம் காய்கள் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வாழை மரம். பல வகைகள் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பப்பாளி, வாழை, அடுத்தது கொய்யா இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே காட்டியிருப்பேன். அடுத்தது மாதுளை. இது பார்த்திங்கன்னா குட்டை ரக வாழை. இது வந்து கற்பூரவள்ளி. இதுவும் குட்டை ரக வாழை தான். இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இங்கே ஒரு தார் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து
அட பழுத்துருச்சு, இப்போ தான் பார்த்தேன். கொஞ்சமாக பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல. இது ஒரு 1 2 3 4 சீப்பு இருக்குது. குட்டை ரக வளையம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 இல்லைன்னா 5 அந்த அளவு தான் இருக்கும். இதோட ஹைட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோதான். ஒரு 5 அடியிலேருந்து ஒரு 6 அடிக்குள்ளே தான் வரும். அதுதான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ரொம்ப இந்த லைன் கடி போகிறதுனால கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக இருக்கிற வாழைகள் வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் ஆகிக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தார் இங்கே இருக்குது. இதுவும் நீ முத்திருச்சு ஒரு அளவுக்கு. இதுவும் பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா 3 தார் இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது இங்கே ஒரு தார் இருக்குது பாருங்க. இதுவும் கற்பூரவள்ளி தான். அடுத்தது இப்போ புதுசாக 2 தார் ஈனி இருக்குது, அதையும் காட்டுறேன். அது வந்து அந்த கழிவு நீர் போகிற இடத்துல வச்சுருக்குறேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு தார் ஈனியாக இருக்குச்சு. இப்போ தான் ஒரு 2 நாள் ஆச்சு ஈனி. அடுத்தது இங்கே வந்து இது ஒரு 10 நாள் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு தார் ஈனி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 6-7 சீப்புக்கு மேலேயே இருக்குது. தாருமே நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து முட்டு கொடுக்கணும், சாஞ்சிரும். கீழே பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். நல்லா பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மரம் இது அடுத்தது வேறு அந்த சைடு ஒன்று இருக்குது. இது எல்லாமே நீ ஈன்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்கக்கண் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வாழை வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து செலவே இல்லாமல் இது வந்து 3வது தார். இதுக்கு முன்னாடி ஒரு தார் வந்து வெட்டியாச்சுங்க. இது வந்து செகண்டு இந்த தார். அடுத்தது அங்கே இருக்கிறது 3வது தார். செலவே இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சு நாமளும் வாழைப்பழம் சாப்பிட்லாம் இயற்கையான முறையில். கழிவு நீர் தண்ணி இந்த இடத்துல தான் வருது. இது ஃபுல்லாக பக்கக்கண் வெட்டாமிட்டங்காட்டி நல்ல ஒரு கண் வச்சது ஃபுல்லாக ஒரு 20 கண் பக்கம் ஃபுல்லாக இருக்குது வாழைக்கன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி இது வந்து வாங்கி வச்சது கிடையாது. இது சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்சது தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே இதில் மல்லி தான் இருந்தது. அந்த மல்லியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டியெல்லாம் வந்து காரு இதெல்லாம் வந்து ஏறி கொஞ்சம் எல்லாம் காஞ்சிருச்சு. அதுலேயே கொஞ்சம் வேர்கள் இருந்திருக்கும் போல் அதுலேருந்து துளித்து வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதுளையுமே சாப்பிட்டு போட்டது முளைச்சது. அதுவுமே சீக்கிரம் பெருசாயிருச்சு. காய்கள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா பிஞ்சு பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆனோனதையும் பிஞ்சு வந்து விழுந்துடும். அப்புறம் நான் இந்த மோர் கரைசலெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளித்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லா காய்கள் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி தொட்டோனதையுமே காய்கள் விழுந்துடும். இப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் முக்கால்வாசி வந்து காய்கள் பூ வந்து காயாக மாறினங்காட்டி கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் பார்த்திங்கனாலும் இருக்குது இந்த மாதிரி. அடுத்தது பறிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கனாலுமே காய்கள் நிறைய இருக்குது. ஒரு 30 காய் பக்கம் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அணில் குருவி எல்லாம் சாப்பிட்டது போக தான் நம்மளுக்கு கிடைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் சிறுசுலேயே பார்த்திங்கன்னா பழுத்துருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குருவி அணில் இந்த சிட்டுக்குருவி வந்து எல்லாம் சாப்பிட்டது தான். பூக்களும் பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. காய்கள் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாவே நல்லா பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு விழுதுலேயும் பார்த்திங்கன்னா 2 காய் 3 காய் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிருக்கு. இதுவுமே எல்லாம் பழுத்தாச்சு. இதெல்லாமே நம்ம பொரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இனி எல்லாமே நல்லா முத்திருக்கு. முள் இருக்கா, ஆனால் பார்த்து தான் பொரிக்கணும். இதுலேயும் இது வந்து குருவி சாப்பிட்ருக்குது. இது கொஞ்சம் பழுத்துருச்சு, ஆனால் குருவி சாப்பிட்ருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய வீடு தோட்டத்தில் கொடி வகைகள் பல மரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.